வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான வேர்க்கடலை சட்னி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலியில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே வானலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கலாம், 3 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி. இந்த அளவுக்கு சின்னதாக போட்டால் போதும். இதோட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதிலையே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம தாளித்து சேர்க்குறதுக்காக 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கும் பொழுது நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். சுவையான வேர்க்கடலை சட்னி ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக இதே போல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.